சுண்டைக்கால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இதோட கசப்புத்தன்மைனால நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ரொம்பவே சிம்பிளாக அட் த சேம் டைம் டேஸ்டியான ஒரு தொக்கு செய்யலாமா? கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, சீரகம், இது கூட 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சுண்டைக்காவை கழுவி சுத்தம் பண்ணி 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் தட்டிட்டு சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். சுண்டைக்காய் நல்லா வதங்கினா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா அதை வதக்கி விடணும். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து லைட்டாக அப்படியே இதை வதக்கி விட்டு ஒரு லிட் எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தோன்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துட்டுருக்கும். சுண்டைக்காவும் சூப்பராக வதங்கி வெந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தொக்குன்றனால கொஞ்சம் சேர்ந்தாப்பில் தான் இருக்கணும். அதனால் நிறைய தண்ணி சேர்க்காம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அது அப்படியே சுண்டி வந்துடும் பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.